வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து மறுபடியும் குண்டுமல்லி ஒரு பற்றிய தொகுப்பு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் வீடியோ பண்ணியிருப்பேன். இப்போ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக அரும்பு எடுத்து வந்திருக்கிற ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து சில டெக்னிக் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த டெக்னிக்கெலாம் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். நம்ம என்ன மாதிரி வந்து வீடியோ இந்த மல்லி வந்து கொண்டு வரணும், என்ன மாதிரிலாம் வந்து இந்த மல்லியோட லைஃப் டைமு, சைக்கிளு எப்படி மல்லி ஏறும், எப்படி மல்லி குறையும், இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ நிறைய வீடியோவில் வந்து அடி உரம், மேல் உரம் இது எல்லாமே பேசியாச்சு. இப்போ இது பற்றின ஒரு சீக்ரெட் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு மல்லி தோட்டம் வந்து அதாவது நான் பொதுவாக பேச எப்போவுமே நான் விரும்பாத ஒரு ஆள். நான் என்னோடய மல்லி தோட்டத்தில் நான் என்ன பண்ணேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 மல்லி செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணேனாங்க, எல்லா செடிகளுக்கும் வந்து ஒரு மொத்தமாகவே வந்து அடி உரம் கொடுக்கறது, மொத்தமாகவே ஸ்ப்ரேயிங் பண்ணுறது, ஹார்வெஸ்டிங் வந்தாலும் மொத்தமாகவே வரும். இப்போ மொத்தமாக வந்த ஹார்வெஸ்டிங் இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இல்லைங்களா? இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மல்லி, பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸ், ஏனைய பயிர்கள், அதாவது பூ பயிர்களே ஏனைய பயிர்கள், இதனுடைய சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செடி நமக்கு வளர்ந்து அது நல்லா துளிர் எடுத்து அந்த துளிரில் தான் மல்லி வந்து அரும்பு வைக்கும். இப்போது நம்ம ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியோட நுனி பகுதி மட்டும்தான் வளர்ச்சி அடையுது, நுனி பகுதி மட்டும்தான் வந்து பிரான்ச் வருது அப்படின்னா அங்கே மட்டும்தான் மல்லி இருக்கும். நம்ம மொத்த செடியும் வந்து நம்ம அரும்பு துளிர் எடுக்க வைக்கணும். அதாவது பாட்டம் டு டாப் இது வரைக்கும் நமக்கு வந்து துளிர் எடுக்கணும், அங்கே எல்லாமே அரும்பு கட்டணும். இப்போ இந்த மாதிரி கட்டினா தான் நம்ம என்ன ஹார்வெஸ்டிங். இப்போ என்னோடய செடி வந்து பார்த்திங்கன்னா 12,000 செடியில் வந்து ஒரு 2,000 செடி வந்து நம்ம வந்து எப்போவுமே டெப்ரிசியேஷனில் வைக்கிறது தான் வச்சா கூட 10,000 செடி நம்ம இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 10,000 செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோ 200 கிலோ ப்ரொடக்ஷன் வரணும் இல்லைங்களா? இப்போ என்னோடய 150 கிலோ ப்ரொடக்ஷன் வருதான்னு கேட்டிங்கன்னா வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் என்னோடய செடி வந்து ஒரு 6,000-8,000 செடிக்கு மேலே வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை. மெச்சூர்டுனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வரலை. ஒரு 4,000 செடி வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்ட் ஆகிட்டு இப்போ அதில் ஹார்வெஸ்டிங் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சில் இப்போ வர ப்ரொடக்ஷன் வந்து அதுலேயும் வர ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரு 1 இயருக்கு பக்கமாக அந்த செடியெலாம் வரும்போது, ஏற்கனவே இருக்கிற 1.5 இயருக்கு செடிகள், 9 மாதம் உள்ள செடிகள், இந்த மாதிரி அந்த செடியும் வந்ததுன்னா 200% வந்து 150 kg per day என்றது வரும். இப்போ 150 கிலோ பூ வருதுன்னு வச்சுப்போம். இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே ஒரே மாதிரி இதுக்கு பராமரிப்பு பண்ணி வரும்போது 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அடி உரம் வச்சோம், மேலே ஸ்ப்ரே பண்ணோம், அது பராமரிப்பு பண்ணோம், கவாத்து பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கொடி மாதிரி நீளமாக போகுது பாருங்கள், அந்த மாதிரி நீளமாக போகிறதெல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். அதாவது பிரேக்குனா அதை உடச்சி விட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நீளமாக போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 10 கிளைகள் வந்து நீளமாக போகுதுன்னா அந்த நுனியில் தான் பூ வைக்கும். நமக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து அதில் வந்து ஹார்வெஸ்டிங் வராது. அப்போது நம்ம செடியை வந்து அந்த கொடி மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம உடச்சி விடும்போது அந்த செடியோட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அதில் உடச்சி விட்டோம்னா அதுலேருந்து ஒரு 4-5 பிரான்ச் அடிக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எதுலெல்லாம் வந்து அரும்பு இல்லாமல் நாங்கள் வந்து எப்படி தாங்க பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பூ பறிக்கும் போதே எந்த கிளை வந்து பூ இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து உடச்சி விட்ருவோம். எப்படி உடைப்போம்னா, அந்த செடியோட உயரத்துக்கு மட்டமாக உடச்சி விடணும்னா, நம்ம அடியிலேருந்து உடச்சி விடக்கூடாது. செடி வந்து மறுபடியும் துளிர் இருக்காது. அந்த செடி எந்த அளவுக்கு உயரமாக இருக்கு, ஒரு 30-40 பிரான்ச் இருக்குன்னா ஒரு 39 பிரான்ச் என்ன ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டில் தான் உடைக்கணும். ஒரு 30 பிரான்ச் ஒரு ஹைட்டில் இருக்குது, 10 பிரான்ச் மட்டும் கொடி மாதிரி இருக்குன்னா அந்த 10 பிரான்ச்சை மட்டும் உடச்சி விடணும். இதுதாங்க கணக்கு. நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம்.
அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது செடியோட மட்டம் ஒரு மாதிரியாக இருக்கும். உழைச்சி விடுற இடத்துலேருந்து நமக்கு பக்கை கிளைகள் வந்து நிறையா வரும். அப்போ அந்த பக்கை கிளைகள் வரும்போது தான் அதுலேருந்து நமக்கு 2 இலைகள் வரும். அந்த 2 இலைக்கு அப்புறம் வந்து 100% அதில் வந்து அரும்பு வந்தே ஆக வேண்டும், வந்தே வரும் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி வரும்போது தான் என்ன வரும்னா, நமக்கு எவ்வளோ கிளைகள் அதிகரிக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு வரும். ஒரு செடியில் வந்து ஒரு 5 செடி நட்டு, ஒரு குழியில் 5 செடி நடுறோம். அந்த 5 செடி வந்து ஒரு 50 பிரான்ச்சு கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ நமக்கு வந்து என்ன பூ வரும்? அவ்வளோதான். எவ்வளோ பூ? அவ்வளோதான் வரும். அந்த 50 பிரான்ச்சுக்கு உண்டான பூ வரும். அந்த 50 100 ஆக்கணும், 100 150 ஆக்கணும். அந்த மாதிரி செடியை வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து பெருசாக கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும். அதாவது 50 பிரான்ச், ஒரு பிரான்ச் ஒரு கிளை வருது. அந்த கிளையில் சப் கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா, துணை கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா 20 30 அடிச்சிருக்கணும். அப்போது ஒரு கொத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து குறைஞ்சது 7 அரும்பு 8 அரும்பு இருக்கணும். அதாவது 5லேருந்து 7 to 8 அந்த அரும்பு வந்து ஒரு கொத்தில் இருக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்தால் தாங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்கு ஹார்வெஸ்டிங் வந்து நம்மளால் கொண்டு வர முடியுங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அடி உரங்களை பற்றி நிறையா சொன்னாங்க. இதில் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பான்னு சொல்லுவோம். 20-20-0-13 சூப்பரான உரங்க. 20-20-0-13 NPK நல்ல உரம். டிஏபியும் நல்லா உரங்க. அதெல்லாம் நீங்கள் அடி உரமாக போடலாங்க. NPK 19-19-19 இதை வந்து நீங்கள் வந்து பயோவோ இல்லை வந்து கெமிக்கலோ மேலே ஃபெட் இது ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பிரான்ச் அடிக்கும். ஆனால் பிரான்ச் அடிக்கும்னா நம்ம 10 நாள் இல்லை 15 நாளுக்கு உள்ளார நம்ம வந்து செடிக்கு வந்து அடி உரம் போட்டே ஆகணும். மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அடி உரம் போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நீங்கள் வந்து கொண்டு வர உங்களால் முடிஞ்சால், அதை கொண்டு வர நம்மளால் முடிஞ்சால் நல்ல ஹார்வெஸ்டிங் இருக்குது. நோய் தாக்குதல் வந்ததுன்னா மறுபடியும் அந்த செடியை நம்ம காப்பாற்றி உயிரோடு கொண்டு வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் நமக்கு டைம் போகுமே தவிர ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, செடியை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து நோய் தாக்குதல் போக விடாமல் தடுக்கணும் முதல்ல. அப்புறம் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க ஓப்பன் டு டாக் எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது வந்து காமன். சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து நோய் தாக்குதல் இருக்குது, செடியில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஈவன் இட்ஸ் ரிக்வயர்டு ஃபார் 3 daysனால் அடிப்புங்க. இப்போ இந்த களையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இப்போ இந்த களை நாங்கள் வீடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த களை இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆளுங்களை வச்சு இந்த களையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டேங்க. கையால் தான் எடுத்தேங்க. மிஷின் வந்து நம்ம அவ்வளோ போட வேணாம், ஓட்ட வேண்டாங்க. மிஷின் போட்டு காரணம் கேட்டால் இந்த வேர் வந்து சல்லி வேருங்க. நம்ம வந்து தோட்டம் மல்லி செடிலாம் வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிடுங்க. அதனால் நம்ம இதை வந்து நம்ம ஆளுங்களை வச்சு எடுக்கிறது வந்து சிறப்பானது. அதுமாரி பண்ணால் நம்ம பண்ணிவிட்டு நம்ம மண் அணைச்சி இதுக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடி உரம் வைப்பேங்க. நாங்கள் ஒரு சில இடம்லாம் வந்து களை கொத்தி எடுத்துட்டோங்க. ஒரு சில இடம் வந்து பாக்கி இருந்தது. சரி, வீடியோ எடுக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸாகவே காட்டக்கூடாது இல்லைங்களா? நம்ம வந்து என்ன மாதிரி பயிர், இந்த மாதிரி இது களை இருக்குது, அந்த கலையை நாங்கள் எப்படி கட்டுப்பாடு கொண்டு வந்தோம், இது எல்லாமே ஒரு கலவையாக தாங்க உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா சில நண்பர்கள் வந்து நமக்கு வந்து கேட்கும்போதும் சரி, கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணும்போதும் சரி, அவங்க சொல்கிறது எல்லாமே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க போல இருக்குது. அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து உண்மையாகவே நிஜமாகவே மனசார நம்ம உழைக்கணும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழல் நம்ம வெற்றி அடையலாங்க. அதுக்கு வந்து சான்று வந்து நம்ம தோட்டம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பேசிக்காக நான் வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு பர்சன் கிடையாதுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொந்தமாக நிலமும் கிடையாது, எங்களுக்கு சொந்தமான நிலமும் கிடையாது. நான் படித்தது எல்லாமே வந்து காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் துபாய் வேலைக்கு போய் 2007 துபாய்க்கு போனேன். டில் நவ் நான் வந்து இங்கே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக ஐ எம் ஒர்க்கிங் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். பட் நமக்கு அதுக்கு விவசாயத்தின் மேலே எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு, எனக்கு அந்த விவசாயம், இந்த க்ரீனிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படிங்கிறது ஒரு பேரானந்தம் எனக்கு. அப்போ நான் என் குடும்பம், என் ஃபேமிலி நான் வந்து இங்கே ஃபாரினில் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறேன். பசங்களோட, குழந்தைங்களோட, ஒய்ஃபோட நான் வந்து ஃபாரினில் இருக்கேன். அப்போ நம்ம வந்து எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் லாங் டேர்ம் கிராப் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன்.
டீக்குட்டு, சந்தன மரம், செம்மரம், தென்னை மரம், முருங்கை மரம், இது வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள். நேற்று கூட நான் போய் முருங்கை கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வந்தேன் மார்க்கெட்டில். இப்போ நாளைக்கு மண்டே அன்றைக்கி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, மண்டே அன்றைக்கி ஒரு ஹோட்டல் வந்து 100 தேங்காய் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹோட்டலில் கொண்டு போய் சேல் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து இவ்வளோ ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறேன், இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறேன், இவ்வளோ ஓப்பனாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னாங்க. என்னோடய நோக்கம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்குங்க நான் யாரையுமே வந்து நம்ம ஒட்டுமொத்தமான அந்த சர்க்கிளில் கொண்டு வர விரும்பலை. நான் என் கண்ணெதில் பார்த்த என் ரிலேட்டிவ்ஸில், என்னோடய நண்பர்கள் குடும்பத்தில் பார்க்கும்போதுங்க, எனக்கு தெரிஞ்சு விவசாயத்தில் வந்து அவங்க பெருசாக வந்து சம்பாரித்து, அதாவது லட்சங்கள் சம்பாரித்து வீடு கட்டி ஒரு 5 ஏக்கர் இடத்துல இன்னும் 10 ஏக்கர் வாங்கினாங்க. இல்லை அவங்க வந்து இப்போ ரொம்ப பெரிய லெவலில் வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அந்த விரல் விட்டு எண்ணிடலாம். யாராலையும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியலைங்க. அவங்க எல்லாமே விவசாயியாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா மாதிரி இப்போ அவங்க எப்படியா பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு அவங்கள மேலே படிக்க வச்சு காலேஜுக்கு போயிட்டு இன்ஜினியரிங் படித்து அவங்க மேலே போகணும். இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அவங்க வந்து சம்பாரிச்சாங்களே தவிர, விவசாயத்துலேருந்து என்ன சம்பாரித்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது $1,000,000 கொஸ்டின் என் மனசில் வந்ததுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நமக்கு வந்து விவசாயோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவேங்க. நான் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணேன். எப்படின்னு கேட்டால், த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஃபார்மர்கிட்ட எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். எல்லா ஃபார்மர்கிட்ட நான் டைப் இருப்பேன், லிங்கில் இருப்பேன், நிறையா பேசுவேன், நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன் இதை பற்றி. அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து இடம் வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2010லலாம் இடம் வாங்கின ஆரம்பித்தேன். வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நாள் பயிர் வைக்காமலே இருந்தேன். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிம்பர் ட்ரீ போனேன், அதுக்கப்புறம் கோகோனட் போனேன், அப்புறம் ட்ரம் ஸ்டிக் போனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஃபார்மிங் வந்துருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து பாசிபிலிட்டிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இறங்குறோம். வந்ததுக்கப்புறங்க சில விஷயங்கள் வந்து அனுபவம் தாங்க. நம்ம சில விஷயம் பண்ணும்போது நமக்கு தெரியுது தப்பாக இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுவேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த மல்லியெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுங்க எனக்கு. அதேமாதிரி பட்டன் ரோஸு, பன்னீர் ரோஸு, முருங்கை எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு தான். முருங்கை மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பயிர் வந்து நமக்கு பூச்சி தாக்குதலில் அடித்து நம்ம காப்பாற்ற முடியல. அது ஏன்னா அந்த மருந்தை வந்து தப்பாக சஜஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு கொடுக்குறவங்க. அந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் சுத்தமாக செடி கண்ணே வந்து பார்த்திங்கன்னா கரையில் நின்று கருகிடுச்சிங்க. தப்பான மருந்து கொடுத்து என்ன இது பண்ணிட்டாங்க. பட் ஈவன் ஓகே, பட் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு விஷயம் தெரியல, அதனால் அவங்க நம்ம ஏமாற்றிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து முருங்கை வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அனுபவம் தான். அதுக்கப்புறம் நானாக தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எடுத்து, அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு முருங்கை வந்து சாகுபடி வந்து நல்ல ஒரு சாகுபடியாக நமக்கு அமையுதுங்க. அப்போது நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்குது, தேடல் இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு வந்து கை கொடுக்குங்க. நிச்சயமாக வந்து விவசாயம் அப்படிங்கிறது லாபகரமான பேருங்க. நீங்கள் வந்து இன்னும் நான் தமிழ்நாட்டில் குறிப்பாக சில விவசாயிகள் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்புவேன். பட் பர்சனலாக அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்ததில்லை. பட் இப்போ பேசுனதோடு சரி, அவங்க பேரில் இதை சொல்லி நான் சொல்ல விரும்பல. அதனால் நான் சொல்கிறேன், அவங்களாம் வந்து பாருங்கள் பக்கா பிளான், நல்லா பிளான் பண்ணுவாங்க. அதை பிளானை வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணுறாங்க, எஜுகேஷன் பண்ணுறாங்க. அவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற வருஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கை இல்லைங்க, எல்லாமே இயற்கை முறையில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க எல்லா விஷயமும். ஆனால் அவங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்குது, அவங்ககிட்ட வந்து ஒரு புரிதல் இருக்குது. நம்ம நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போது நம்ம குடும்பம் மேம்பாடும். மாதம் 1,00,000 அப்படிங்கிறது வந்து மல்லியில் வந்து 100% சாத்தியமற்றது கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து தைரியமாக தாராளமாக பண்ணலாங்க. சரிங்க, நம்ம டாபிக் விட்டுட்டு வேறு எங்கேயோ போயாச்சு. ரொம்ப ஓவராக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன்னா எப்படின்னு ஒரு ஆதங்கம் தாங்க. நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம். யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ண மெயின் கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு 4 பேர் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு எண்ணத்தில் தாங்க. நான் ஒவ்வொருத்தராக போயிட்டு நாங்கள் ஈவன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒவ்வொருத்தராக போய் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து அது மூலமாக சொல்லிட்டோம். அட்லீஸ்ட் 10 பேர் நம்ம உபயோகமாக இருந்தால் கூட நமக்கு சிறப்பு தாங்க. இன்னும் சில பேர் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் சிம் கார்டு ஒன்று வாங்கணுங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வரேன். நான் ஒரு மொபைல் நம்பர் வாங்கி உங்களோட எல்லாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறேன். நான் அந்த நம்பர் வந்து பர்மனெண்ட்டாக வச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லா மொபைல் சிம் கார்டு எல்லாமே கத்தாரோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லிங்க் நிறையா இருக்குங்க. எனக்கு வந்து ஆஃபீஸ் கால்ஸ் நிறையா வரும்ன்றதுனால நான் அந்த நம்பரில் ஷேர் பண்ணலைங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு அந்த நம்பரோட ஷேர் பண்ணி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேங்க. இன் மீன் டைம் வந்து நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வியூஸ் வரணுங்க.
ஏன்னா இது எந்தளவுக்கு சேனல் நம்மளுக்கு குரோ ஆகுமோ, இன்னும் மானிட்ரைஸ் ஆகலை நம்ம சேனலு, மானிட்ரைஸ் வேறு ஆகணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு சேனலில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம டெவலப் ஆகும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். பரவாயில்ல, நம்ம பண்ணுற ஏதோ ஒரு ஒர்க்கில் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம், மைண்ட் செட்டு நமக்கு ஒன்று வருங்க. ஒரு வீடியோ எடுத்து அதை பதிவு பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கும் நிறையா டைம் இருக்குங்க. நமக்கு ஒர்க் ப்ரெஷரில் இதையும் நம்ம சேர்த்து போடுறோம். எதுவுமே வாயால் நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணுறதை விட ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து போடும்போது தாங்க நம்ம ப்ரூவனோட நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இப்படி இருக்குது, நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எடுத்த உடனே ஒரு சில மிஸ்டேக் வருங்க, சில தடுமாற்றங்கள் வரும், சில விஷயம் புரியாமல் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு தானாக உங்களுக்கே புரியுங்க. என்னோட ஃபார் பெட்டராக நீங்கள் கூட பண்ணலாங்க. எல்லோரும் பண்ண முடியுங்க, யாராலுமே பண்ண முடியாதெல்லாம் கிடையாதுங்க, தாராளமாக பண்ணலாங்க. பட் அதுக்கு உண்டான ஒரு உழைப்பு இருக்கணும், அதுக்கு உண்டான ஒரு புரிதல் இருக்கணும், அதுக்கு உண்டான ஒரு தெளிவு இருந்தால் போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதுமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து மேன்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நம்ம நோக்கி நம்ம பயணம் இருக்குங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு கருத்துங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவாத்து முறை தாங்க. மேலே எப்படி கவாத் பண்ணணும், எப்படி பிரான்ச் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு. இப்போ நாங்கள் 12,000 செடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், 4 பேட்சாக வச்சுருக்கேன். 1 2 3 4ன்னு. அதாவது ஒரு மல்லியோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1ஆந்தேதிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் வருதுன்னா 15 to 30 வந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ஈவன் நீங்கள் ஒரு 50 கிலோ வந்தால் கூட 2 கிலோ போய் நிற்கும். அதாவது அந்தளவுக்கு குறைஞ்சி தான் மறுபடியும் ஏறும். அப்போ அந்த குறையும் போது நம்ம என்ன பண்ண முடியும், வேறு பேட்ச்லேருந்து அந்த மாதிரி மல்லி வரணும். அந்த மல்லியை குறையும் போது வேறு பேட்சில் வரணும். அந்த மாதிரி நம்ம ஒரு பேட்சாக வச்சு நம்ம பண்ணும்போதுங்க நமக்கு த்ரூ அவுட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும். நமக்கு வந்து வாழ்க்கையில் அந்த இன்கம் வந்து நிற்காமல் நமக்கு ஒரு இன்கம் வந்து ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டுங்க, யாரும் சொல்ல மாட்டான்றாங்க அவ்வளோ சீக்கிரமாக. இது நம்ம வந்து ஒரு 15 நாள் மல்லி நல்லா வருது, ஒரு 50 கிலோ வருது, 1 to 15 வரைக்கும். அப்புறம் 15 to 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கிலோ குறையுதுங்க. 50 கிலோ வந்த மல்லி கூட 2 கிலோவில் வந்து நிற்கும். அந்தளவுக்கு குறையும். ஏன்னு கேட்டால் துளிர் எடுத்து மறுபடியும் புது அரும்பு எடுத்து வரணும் இல்லைங்களா. இட் வில் டேக் டைம் ஃபார் 15 days அந்த சர்க்கிள். அந்த 15 நாள் குறைஞ்சி மறுபடியும் ஏறதுக்கு ஒரு 15 நாள் ஆகிடுது. அது ஒரு 15 நாள் 15 days ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட்டாக நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மல்லி ஏற்றம் இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்.